श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதः சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 31வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், போன 2 ஸ்லோகத்தில் ஒரு யுக்தாத்மா என்கிற நபரை பற்றி சொன்னார் அல்லவா, அந்த யுக்தாத்மாவை பற்றிய அந்த ஒரு குறிப்பை, அவரோட டிஸ்கிரிப்ஷன், வர்ணனையை இந்த இடத்திலும் தொடர்ந்து சொல்றாரு நம்ம கிருஷ்ணர். அதாவது ஒரு யுக்தாத்மா என்பவர் யார் என்பதை போன 2 ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதை சுருக்கமாக பார்த்தோம் என்றால், அனைத்து விஷயங்களிலும் அந்த இறைவனை பார்க்கிறவர், அந்த இறைவனுக்குள்ளதான் அனைத்து விஷயங்களும் இருக்கு என்று இந்த 2 விஷயத்தையுமே, அதாவது எல்லா விஷயங்களுமே இறைவனுக்குள்ள இருக்கு, இறைவன் தான் அனைத்து விஷயங்களுக்குள்ளும் இருக்கிறார், இப்படி ஒரு உண்மையை யார் உணர்ந்திருக்காளோ அவாதான் யுக்தாத்மா என்று சொன்னார் கிருஷ்ணர். இப்படி அனைத்திற்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறார் என்று அனைத்தையும் சமமாக பார்க்கிறார். அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் அந்தராத்மாவாக எல்லாருக்குள்ளும் வசிப்பவனாக இருப்பவர் அந்த இறைவன் தான் என்று அதை உணர்ந்து கொண்டு அனைத்து உயிரினங்களும் சமமாகவே பார்க்கிறார் இந்த ஞானி, இந்த யோகி என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதனால் அப்பேற்பட்ட பரம ஞானியாக யோகியாக இருக்கும் இந்த நபர், அவர் எப்பொழுதும் சந்தோஷத்தில் ஆனந்தத்திலே இருக்கிறார் என்று சொல்லி, இந்த ஒரு யோகிக்கு கிடைக்கும் ஒரு பெரும் பேரு, இந்த ஒரு யோகிக்கு கிடைக்கும் ஒரு பெரும் வரம் என்ன என்பதை சொல்றார் நம்ம கிருஷ்ணர். தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி என்று சொன்னார் கிருஷ்ணர். அதாவது அப்பேற்பட்ட நபர் என் கண்களிலிருந்து மறைவதில்லை, அந்த நபரின் கண்களிலிருந்து நான் மறைவதில்லை என்று சொன்னார் கிருஷ்ணர். அதாவது அந்த நபர் அந்த இறைவனின் சொரூபத்தை மறக்க மாட்டார், அந்த இறைவனும் அந்த பக்தனை மறக்க மாட்டார். அதனால் எந்த இறைவனை இந்த நபர் நினைக்கிறாரோ, எந்த இறைவனை இந்த நபர் வழிபடுகிறாரோ, அதே இறைவனின் மனதில் இந்த நபர் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதனால் பேரானந்தமாக இருக்கும் என்று சொல்றார். என்றால் நமக்கு ஒருத்தரை பிடிக்கும், நம்ம அவரோட நட்பு பாராட்டுறோம், அவரோட நண்பனாக இருக்கோம் என்று சொன்னால், அவரும் நம்ம மீது நட்போடு இருக்கிறார், நம்ம மீது அன்போடு பாசத்தோடு இருக்கிறார் என்று தெரிந்தால் அதுவும் நம்மளுக்கு ஒரு ஆனந்தத்தை, சுகத்தை தரும். அது போலவே தான் நம்ம இறைவனை வழிபடுகிறோம், இறைவனை நம் மனதில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது, அந்த இறைவனே அவர் மனதில் நம்மை வைத்திருக்கிறார் என்று அந்த ஒரு உண்மையை உணரும் போது கிடைக்கும் அந்த ஆனந்தம், அந்த சுகத்திற்கு ஈடுணையே இல்லை என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். இப்படி இருக்கும் அந்த யோக யுக்தாத்மா எப்படி இருப்பார் என்பதை இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தார். இப்போ அதையே தொடர்ந்து சொல்றார் இந்த ஸ்லோகத்திலும். அதனால் சர்வபூத ஸ்திதம் யோமாம் பஜத்யேகத்வம் அஸ்திதா, அதாவது எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான், அந்த கடவுள் தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்த இவர் அந்த இறைவனை தவிர வேறு யாரையுமே அந்த துதி என்பது செய்வதே இல்லை, வணங்குவதில்லை, வழிபடுவதில்லை. அந்த இறைவனின் சிந்தனையிலே இருந்து கொண்டு அந்த இறைவனை மட்டுமே தன்னோட மனதில் வைத்துக்கொண்டு பார்க்கும் அனைத்து விஷயங்களும் இறைவன் தான், இந்த எந்த விஷயமும் இறைவன் இடமிருந்து வேறுபட்டதல்ல என்று உணர்ந்தவர் இவர் தான் இந்த யோக யுக்தாத்மா என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அப்பேற்பட்ட இவர் சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதாவது எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு செயலை இந்த நபர் செய்தாலும் அது அனைத்தையுமே என்னை மனதில் வைத்துதான் செய்கிறார் என்று சொன்னார் கிருஷ்ணர். அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை இறைவனை கஷ்டப்படுத்தாத விதமாக, அவரோட ஆனந்தத்தை கெடுக்கும் விதமாக இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அந்த இறைவனை நிம்மதி, அந்த இறைவனை திருப்தி செய்வதற்காக அவரை ஆனந்தமாக வைத்துக் கொள்வதுதான் நம் கடமை. அப்படி இறைவன் எப்பொழுது ஆனந்தமாக இருக்கிறார், அவர் நமக்காக விதித்த அந்த கடமைகளை நம்ம எப்போ பின்பற்றுறோமோ, எப்போ சரிவர பின்பற்றுறோமோ, கர்மயோகத்தின் மூலமாக அந்த கர்மாக்களை முடிக்கிறோமோ, அப்பொழுதுதான் இறைவன், ஆஹா நம்ம படைத்த குழந்தையாக இருக்கும் இவன் நம்ம படைத்த அனைத்து ரூல்ஸையும், நம்ம படைத்த அனைத்து விஷயங்களையும் சரியாக பின்பற்றுகிறானே, இவன் அவனோட கடமையை செய்ததால், கர்மயோகத்தின் மூலமாக கடமையை செய்ததால், தியானம் செய்து என்னையே மனதில் வைத்துக் கொண்டிருப்பதால் இவனுக்கு மோட்சம் நிச்சயமாக தர வேண்டும் என்று அந்த இறைவன் தன் மனதில் நினைப்பாராம். இந்த பக்தன் எப்பொழுது இறைவனை தன் மனதில் நினைக்கிறானோ அப்பொழுது அந்த இறைவனே இந்த பக்தனை தன் மனதில் நினைக்கிறார் என்று இந்த விஷயத்தை தான் சொன்னார் நம்ம கிருஷ்ணர். இப்படி இறைவனே நம்மை அவரோட மனதில் நினைத்தார், இவனுக்கு மோட்ச முக்தி தரணும் என்று முடிவெடுத்து விட்டார் என்றால் அந்த அந்த இறைவனின் முடிவு எப்பயுமே தப்பாக போகாது. நம்மை மோட்ச முக்தி பெறுவதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்றார் இந்த இடத்துல.
பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 31வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.